முல்லை பெரியாறு அணையில் மேற்கொள்ள வேண்டிய பராமரிப்பு பணிகள் தொடர்பாக துணை கண்காணிப்பு குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். முல்லை பெரியாறு அணையில் நடைபெறும் பராமரிப்பு பணிகளை கண்காணிக்க உச்சநீதிமன்ற பரிந்துரையின்படி குழு அமைக்கப்பட்டுள்ளது. இக்குழு ஆண்டுதோறும் அணைப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு பராமரிப்பு பணிகள் குறித்து ஆலோசனைகளை வழங்கும். இந்த குழுவுக்கு துணையாக அணையில் செய்யப்பட வேண்டிய பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ள 5 பேர் கொண்ட துணை கண்காணிப்பு குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது. மத்திய நிர்வாக ஆணையத்தின் செயற்பொறியாளர் சதீஷ் தலைமையிலான இந்த குழுவில் 2 தமிழ்நாட்டு பொறியாளர்கள், 2 கேரள பொறியாளர்கள் இடம்பெற்றுள்ளனர். தற்போது முல்லை பெரியாறு அணை பகுதியில் கனமழை பெய்து வரும் நிலையில் துணை குழுவினர் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். தேக்கடி படகு துறையில் இருந்த படகு மூலம் முல்லை பெரியாறு அணை பகுதிக்கு அவர்கள் சென்றனர். முல்லை பெரியாறு மெயின் அணை, பேபி அணை, மண் அணை, உபரிநீர் வெளியேறும் மதகுகள், அணையில் கசிவுநீர் வெளியேறும் கேலரி, கசிவுநீர் அளவீடு போன்றவற்றை அவர்கள் ஆய்வு செய்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.